எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றா இருக்க முடியும். இப்ப நாங்க இவங்க எல்லாம் ஒரே அணியா இருக்காங்க பாருங்க. எல்லாரும் பெரியாருங்கிறாங்க. பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம். உங்க கோட்பாடு மாறுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். பெரியார் தந்தைங்கிறாங்க. என் மொழியை சனியன்னு சொன்னவர் எனக்கு எப்படி தந்தையா இருக்க முடியும்னு கேட்கிறோம். பெரியார் தான் எல்லாம்ங்கிறாங்க. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் எங்களுக்கு பெரியாருங்கிறோம். கோட்பாடு மாறுதா? இது அடிப்படை. இதோட போய் இது மாற்று, இது போட்டி இல்லை. நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு கேட்கிறேன். எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும். ஆண்டு இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க. ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது. வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்?